ராஜன் தி ஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. டிமாண்டி காலனி 2 வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலி படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற ஒரு சிலர் மர்மமான முறையில சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படி சூசைட் பண்ணி இறந்தவங்கல ஒருத்தரோட ஒய்ஃப் தான் நம்ம பிரியா பவானி சங்கர். கட் பண்ண 6 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் நடந்த சம்பவங்களுக்கு பேரலாவே நம்ம பிபிஎஸ் அவர்களும் இறந்து போனதோட கணவரோட பேச ட்ரை பண்றாங்க. அப்படி பேச ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது 6 வருஷத்துக்கு ஒரு தடவை டிமாண்டியோட செயின் அந்த வீட்டை விட்டு வெளியே வருது. அதன் மூலமா ஒரு சிலர் இறக்குறாங்கன்னு. கூடவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அருள்நிதிக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இறந்ததா சொன்ன அருள்நிதியும் எப்படியோ குறைச்சி கோமால இருக்கிறாருன்னு சொல்லி மறுபடியும் ஒரு 6 வருஷம் ஓடிடுது. இதன் பிறகு என்ன, இந்த 2021 சைக்கிள்ல டிமாண்டியோட செயின் வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்துட்டாலோ இல்ல யாரும் அதன் மூலமா சாகாம இருந்துட்டாலோ கோமால இருக்க ஸ்ரீனியா காப்பாத்திருக்கலாம். இறந்து போன பிபிஎஸ் கணவரோட ஆன்மாவை ஃப்ரீ பண்ணிடலாம்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு அசைன்மெண்ட்ல இறங்குறாங்க. அப்படி அவரோட அந்த அசைன்மெண்ட் வெற்றி பெற்றுச்சா இல்லையா, அந்த 6 இயர் சைக்கிள் முடிவுக்கு வந்து நம்ம ஸ்ரீனி அவர்கள் நார்மல் லைஃபுக்கு வந்தாரா இல்லையா, கடைசியா கோப்ரா இயக்குனர் இந்த முறையாவது நம்மளை கொண்டாட வச்சாரா இல்ல மறுபடியும் ஒரு முறை கொள்ள பார்த்திருக்கிறாரா, இதெல்லாம் தான் 6 வருட சுழற்சி அரை மனது மகிழ்ச்சி. டிமாண்டி காலனி பார்ட் 2 ரிவ்யூக்குள்ள டீப்பா போறதுக்கு முன்னாடி டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பத்தின ஒப்பீனியன் முதல்ல பார்க்கலாம். 2015ல டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல பார்த்தோம்னா தாத்தா வயசு பெரிய ஆளுக்கு விருது இருக்காது. 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க டிமாண்டி காலையில ஒரு வீட்டுக்கு போறாங்க. அதன் பிறகு அவங்க என்ன ஆனாங்க, இதுதான் அந்த படத்தோட மொத்த கதையே. 2 மணி நேரம் படத்துல முதல் 1/2 மணி நேரத்தை அவுட்டோர்லையும் அடுத்த 1.5 மணி நேரத்தை ஒரு பேச்சுலர் ரூமுக்குள்ளேயுமே நகர்த்தி நம்ம எல்லாரையும் பிரமிப்புல அழுத்திருப்பாங்க. அதுலயும் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களோட ரெக்கார்டட் போன் கால் பிளே ஆகிற மூமெண்ட்லாம் சிம்பிளி அவுட்ஸ்டாண்டிங் மூமெண்ட். கூடவே டிமாண்டி அவர்கள் தன்னோட கையில இருக்க ஸ்டிக்கை தரையில தட்டும் போது சவுண்ட் எஃபெக்ட் பண்ணிருப்பாங்க பாருங்க. அந்த சவுண்ட் எஃபெக்டை பாராட்டலாம் என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. மொத்தத்துல டிமாண்டி காலனிக்கு முன்னாடியும் நம்ம பல ஆரப்படங்களை பார்த்துருப்போம். டிமாண்டி காலனிக்கு பின்னாடியும் பல ஆரப்படங்களை பார்த்துட்டு தான் வரமே. பட் தமிழ் சினிமாவோட ஆரப்படங்களை பேஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அந்த லிஸ்ட்ல டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பாட்டு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை கண்டிப்பா பிடிக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்படி இருக்கும்போது 9 வருஷத்துக்கு பிறகு இப்ப இந்த டிமாண்டி காலனி செகண்ட் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க என்னன்னா ஒரு சில படங்களுக்கு நேச்சுரலாவே செகண்ட் படக்கான தேவை இருக்கும். பாகுபலி, கேஜிஎஃப் மாதிரி. ஒரு சில படங்களுக்கு செகண்ட் பாட்டுக்கான தேவை சுத்தமா இருக்காது. சாமி, எந்திரன் மாதிரி. இது அந்த டிமாண்டி காலனி 3வது ரகம். அது என்ன 3வது ரகம்னா நேச்சுரலான தேவை இருக்காது, ஆனா எடுத்திருக்க சீக்குவல் ஓரளவுக்கு நம்மளை என்கேஜ் பண்ணும். அந்த வகையில ஒரு ஒன் டைம் வாட்சபிள் த்ரில்லர் கம் ஹாரர் படம் பார்க்க நினைக்கிறவங்க இந்த டிமாண்டி காலனி 2 படத்தை தியேட்டருக்கு போய் கண்டிப்பா பார்க்கலாம். மேலும் பின்புரிப்பா தேர்ட் பாட்டுக்காக நான் இப்பதுல இருந்தே காதலுக்குன்னு சொல்லிட்டு நாம அப்படியே செகண்ட் பார்ட்டோட பாசிட்டிவ்ஸ் பார்க்க நகருவோம். அந்த வகையில இந்த டிமாண்டி காலனி செகண்ட் பார்ட்டோட முதல் மற்றும் முக்கியமான பலமே படத்துல இருந்த டீடைலிங் தான். 2009, 2015, 2021 இந்த மாதிரி டேட் அண்ட் டைம் பேஸ் பண்ணி ஒரு கதையை எடுக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சின்னதா ஒரு எரர் பண்ணாலும் அது மொத்த படத்தை அஃபெக்ட் பண்ணும். லாஜிக்கலான கேள்விகளை உருவாக்கும். இந்த படத்திலேயே பல லாஜிக்கலான கேள்விகள், லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் பல இருந்தாலும் அவங்க சொல்ல வர 6 இயர் சைக்கிளை பத்த நரேஷன் அவனோட இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு என்கேஜ் பண்ணும். தேர்ட் பார்ட் மேல எதிர்பார்ப்பை தூண்டி இருக்கும்னு சொன்னா அது வெளியாகாது. நெக்ஸ்ட் இந்த படம் 144 நிமிஷம் ஓடுது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மொத்த டியூரேஷன் வெறும் 2 மணி நேரம் மட்டும்தான். அப்படி இருக்கிறதால இந்த செகண்ட் பார்ட் பல இடங்கள்ல லேக் ஆகிற ஃபீலிங் நமக்குள்ள இருந்தாலும் இன்னொரு பக்கம் படம் இன்னும் 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும், இன்னும் அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும், இன்னும் 10 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. ஆனா லைப்ரரியன் யாருமே சொல்லலையேன்னு படம் முடிய போகுதுன்ற வருத்தம் எனக்கு உருவாகி இருந்தது. இந்த மாதிரி 2 விதமான எமோஷன்ஸை ஒரு சில படங்கள் மட்டும் நம்மள உருவாக்கும். அந்த வகையில் இந்த டிமாண்டி காலனி 2 2024 இண்டிபெண்டன்ஸ் டே வின்னர்ன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க போறதில்லை. என்னடா இது, வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஒன் ஆஃப் த கைண்ட்ன்றான், இண்டிபெண்டன்ஸ் டே வின்னர்ன்றான், தேர்ட் பார்ட்டுக்கு இப்பத்துல இருந்தே காத்துல இருக்குன்னு சொல்றான்னு ஒரே பாராட்டு மொழியா இருக்கு. அப்ப இந்த படத்துல நெகட்டிவே இல்லையானா அது எப்படி இல்லாம இருக்கும்? ஏன்னா இந்த வீடியோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், 6 வருட சுழற்சி அரை மனது மகிழ்ச்சின்னு. அப்படி அரை மனது மகிழ்ச்சிக்கான காரணம் என்னன்னு மேல பேசியாச்சு. அதனால பேலன்ஸ் இருக்க மனது என்ன சொல்லுதுன்னு படத்தோட நெகட்டிவ்ஸ் பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம பிபிஎஸ் அவர்கள் கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. அவங்க ஹீரோயின் நல்லுள்ளம் பண்ணவங்க, ஆனா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அடுத்த 6 வருஷம் கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் இறந்த அதே டேட்லயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க. ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் நடந்த வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இல்லையா, அதனாலதான். அடுத்த ஃபர்ஸ்ட் பாடல் முடிவுல நம்ம அருள்நிதி அவர்கள் சேர்த்து ஆவியாவே மாறிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு மறுபடியும் உயிர் வந்துட்டு சொல்றாங்க. அதையே நான் ஒரு வகை நம்புறேன். கூடவே ஒரே அணுவில் இருந்து பிறந்த இரட்டையர்கள். இவருக்கு என்ன நடந்தாலும் அது அவருக்கும் நடக்குமாமா. இதெல்லாம் நம்புற வரைகள் இருக்குன்னு கேட்டா கோப்ரா ட்வின்ஸ் கதைக்கு இந்த ட்வின்ஸ் கதை இவ்வளவு பரவாயில்லன்னு மனசை தேர்த்தி வேண்டியதுதான். ஆனா இந்த டிமாண்டி காலனி செகண்ட் பார்ட்டோட மிகப்பெரிய குறையே எழுத்துல இருந்த இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட் எக்ஸிகியூஷன் இல்லாம போனதுதான்.
உதாரணம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரூமுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களையும் நாம ஃபீல் பண்ணியிருப்போம், மனதளவுல ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனா செகண்ட் பார்ட்ல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் நாம பார்க்கறோம், ஜஸ்ட் பார்க்கறோம். அந்த சீன் நமக்குள்ள எந்த வித ஃபீலிங்குமே உருவாக்கல. இதனாலேயே படம் பல இடங்கள்ல லேக் ஆகிட்டே இருக்கு. கூடவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்த மாதிரியான ஒரு சில பேட்டர்னிக் விஷயங்களை இந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த விஷயங்கள் எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லாவே இல்லை. இதுல ரெஸ்டாரண்ட் முழுக்க வவ்வால் போட்டோம், இதுக்கு இந்த அவதாட்டம்னு கேட்கற மாதிரியான விஷயங்களும் இந்த படத்துல இல்லாம இல்லை. இதெல்லாம் போதாதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல மொத்தமே ஒற்றை இலக்க கேரக்டர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அதுல அருள்நிதி, சனத், ரமேஷ் சார் 3 பேருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கும். அவங்களும் அந்த ரோலை யதார்த்தமா பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த படத்துலயோ அருள்நிதியில தொடங்கி ஷாஜனோ காலிட் வரைக்கும் எல்லாருமே நடிக்க ட்ரை பண்றாங்கன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். எஸ்பெஷலா நம்ம பிரியா பவானி சங்கர் நக்கலா பேசுற தருணங்கள்ல மட்டும் நார்மலா இருக்காங்க. மற்றபடி எல்லா சீன்லயும் அவங்க ஆக்டிங்க என்னன்னு சொல்றது. ஆனா எது எப்படி இருந்தாலும் நம்ம பிபிஎஸ் அவர்களை பல பேர் அன்லக்கி ஹீரோயின் சொல்லி பேசிட்டு வந்தாங்க. அப்படியெல்லாம் லக் அன்லக்குலாம் பேசக்கூடாதுன்னு ரத்னமலை ரிவ்யூ நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்தியன் 2 படத்தை பார்த்த பிறகு பல பேரும் பிபிஎஸோட எஃபெக்டை பேஸ் பண்ணி அவரை கால் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப இந்த டிமாண்டி காலனி 2ல நம்ம பிபிஎஸ் 6 இயர் சைக்கிளை பிரேக் பண்ணலாலும் இந்த படம் கமர்ஷியலா ஒரு ஹிட் ஆயிடுச்சுன்னா பிபிஎஸோட நெகட்டிவ் சைக்கிள் முடிஞ்சிரும்ன்ற மகிழ்ச்சியான செய்தி அவனோட ஃபேன்ஸ் எல்லாரும் மைண்ட்ல ஏத்திக்கங்க. செகண்ட் இன்னிங்ஸை செஞ்சுரியா மாத்திக்கங்க. அடுத்து ஹரிஷ் ரானோட ஒளிப்பதிவு, குமரேசன் டி எடிட்டிங், சாம் சீஸோட இசை மற்றும் பெண் இசை மற்றும் கிராபிக்ஸ்னு டெக்னிக்கல் விஷயங்களும் அரை மனதில் மகிழ்ச்சி நமக்கு தந்திருந்தது. பட் எது எப்படி இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே வின்னரான இந்த டிமாண்டி காலனி 2 ஒன் டைம் வாட்சபிள் த்ரில்லர் கம் ஹாரர் ஃபிலிம். ஸோ கோ அண்ட் வாட்ச் த மூவி வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அப் அண்ட் டவுன் மொமெண்ட்ஸ் வித்தவுட் ஃபர்தர் டிலே. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரெய்லர் மூலமா நமக்கு தெரிய வர கதையோ அதில் வர காட்சிகளோ இல்லை கேரக்டர்ஸோ எதுவுமே நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா 2-3 கேரக்டர்ல வர ஹீரோ, ஸ்லோவா டைலாக் பேசுற வில்லன், ஹீரோவை சிங்கம் புலிட்டு புகழ்ற மற்ற கேரக்டர்ஸ், ஸ்டேடியம்ல வைக்கப்படுற பாம்னு இந்த ட்ரெய்லர்ல வர ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு பழையப்பட உதாரணம் நம்மளால சொல்ல முடியும். பட் இந்த கோட்டு படத்தை பொறுத்த வரைக்கும் வந்த எல்லா ப்ரொமோஷனல் கண்டென்ட்டுமே லோக்கியா இருக்கிறதுனால படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வித முன்முடிவுக்கு வர நான் விரும்பல. பட் 3 கெட்டப்பட விஜய், டிஏஜி விஜய்னு ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. மைக்கு மோகனை வில்லனாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. லைலா ஸ்னேகாவுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக மேக்கப் போட வச்சிருக்காங்க. பிரபு தேவா, பிரசாந்த் அவர்களை மட்டும் வயசானவங்களா காட்டியிருக்காங்கன்னு இந்த ட்ரெய்லர்ல வந்து பேச வேண்டிய பல பாயிண்ட்ஸ் இருக்கதான் செய்யுது. பட் இந்த படத்துல தோனி வருவாரா இல்லையான்னு தெரியல. லயன் இஸ் அ லயன் ஆனும் புரியல. பட் துப்பாக்கி படத்துக்கு பிறகு நடிகர் விஜய் கிட்ட இருந்து ஒரு நல்ல படத்துக்காக ஐ எம் ஆல்வேஸ் வெயிட்டிங். மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.